ராதே கிருஷ்ணா. ஹரித்வாரில் எத்தனை அழகாக அந்த கங்கை இப்படி பயின்றிருக்கா பாருங்க. ஆச்சரியமான கங்கை, பகவானை காட்டி கொடுக்கக்கூடிய கங்கை இவள் தான். நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. கங்கையை பார்க்கறதே கோட்டி ஜென்ம சுக்ருதம். பஜகோவிந்தத்தில் அழகா ஆதிசங்கர பகவத் பாதர் சொல்கிறார், கங்கா ஜலலவ கணிகா பீதா. ஒரே ஒரு துளியாவது கங்கா ஜலம் பருகியாச்சுன்னா பகவத்கீதா கிஞ்சித தீதா. கொஞ்சோண்டு பகவத்கீதை தெரிஞ்சுட்டு இருந்தாலும் அழகா சக்ருதபி ஏன முராரி சமர்ச்சா. ஏதான ஒரு தடவை அகஸ்மாத்தா ஹரிய நினச்சா கூட கிரியத்தே தேன யமேன ந சர்ச்சா. அவர்களுக்கு யமனோட சர்ச்சரவு இல்லை, சண்டை இல்லைன்ற. அப்போ இந்த கங்கை எவ்வளோ வசதியை பாருங்கோ. இந்த கங்கா மாதா எல்லாருக்கும் நல்லது பண்ணட்டும். கங்கா ஜலலவ கணிகா பீதா. ஹரித்வாரில் தான் அழகா அஜாமிலன் மோட்சம் அடைஞ்சார். ஹரித்வார் அவ்வளோ விசேஷமான இடம், ஹரியினுடைய துவாரம். சீக்கிரத்தில் உங்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கட்டும். பக்தி ஞான வைராக்கியம் ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் எல்லாம் தரட்டும். உத்தமமாக பகவத் தியானம் சித்திக்கட்டும். ராதே கிருஷ்ணா. வம்சமே நன்னா இருக்கும். ஆனந்தமாக கங்கா மாதா. வாழ்க்கையில் ஒரு நாளாவது இங்கே வந்து தங்க வேண்டாமா? அப்படி இதெல்லாம் பார்க்க வேண்டாமா? நன்னா பிரார்த்திச்சுக்கோங்க. நிச்சயமாக கங்கா மாதா அனுகிரகம் பண்ணுவாள். ராதே கிருஷ்ணா.